ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பேன் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் வந்து மிளகு சீரகம் வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். மிளகு சீரகம் ரெண்டும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மிளகு சீரகம் நல்லா சூடாறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 கிராம்பு, 1 அன்னாச்சி பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா தண்ணியில் கழுவி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா 6லிருந்து 7 நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கிக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனை சேர்த்துட்டு நான் 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து தண்ணி இன்னும் சேர்க்கவே இல்லை, ஆனால் சிக்கன்லேயே தண்ணி விட்டதுனால பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குது. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், 3/4 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கனில் தண்ணி சேர்க்கவே இல்லை, சிக்கனில் இருந்த தண்ணியே இப்போ சரியாக போச்சு எனக்கு. ஒருவேளை நீங்கள் சிக்கன் செய்யும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு சிக்கன் வெந்து வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு சிக்கனும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கடைசியாக இது கூட வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற மிளகு சீரக பொடியை வந்து சேர்த்துக்கலாம். மிளகு பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.